காளையை பிள்ளையா வளர்க்கிறோம். வர்ணனைகள் மட்டும் போதுமா? காளைக்கு வீரம் இருக்கணும். பல போட்டியில் பரிசு வென்ற காளையை கூப்பிடவே இல்லை. மதுரையில் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரத்தில் ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகை ஒட்டி நடைபெறுவது வழக்கம். இந்த போட்டியில் பங்கேற்கும் காளைகளை அழைக்கும் வர்ணனையாளர்கள் பல மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் ஈடுபடுகின்றனர். இந்நிலையில் வெளியூர்களில் இருந்து வரும் வர்ணனையாளர்கள் காளை உரிமையாளர்களிடம் பணம் வாங்கிக் கொண்டு அவர்களது காளை பெயர்களை மட்டும் அழைத்து பெருமையாக பேசி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் குழப்பம் நிலவுவதுடன் பணம் கொடுக்காத காளை உரிமையாளர்கள் தங்களது காளைகளின் பெயர்களை கூட வாசிக்காமல் அனுப்பி வைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர். இதனை கண்டித்து தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலசங்கம் சார்பில் மதுரை கலெக்டர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். கிட்டத்தட்ட 6 கோடி 7 கோடிக்கு மேல அலங்காநல்லூர் பாலமேடு ஜல்லிக்கட்டுல பணம் புழங்குது, பிரைஸ் வருது. ஏன் எங்க வீரர்களின் நலனை பாதுகாக்கிறதுக்கு மருத்துவ கேரன் இல்லையா? தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல. ஜல்லிக்கட்டு நெருக்கோடத்துல வந்தா நீங்க இப்ப சொல்றீங்கன்றீங்க. ஜல்லிக்கட்டு 2.5 மாசத்துக்கு மேலே வந்திருக்கோம். எங்க உயிரை நலனை பாதுகாக்கிறதுக்கு மருத்துவ கேரன் வண்டி வரணும். உயிரிழந்த வீரர்களுக்கு அரசாங்க வேலை கொடுக்க வேண்டும். ஆமா, வர்ணனையாளர்கள் பாத்தீங்கன்னா நைட்டு நூதன திருட்டு இது பேரு. நைட்டு இரவுல கூகுள் பே, ஜிபேல பணம் வாங்கிறது. ஒரு மாட்டுக்கு 5000 10,000. அப்பனாதான் உங்க மாட்டுக்கு நாங்க சிறந்த பிரைஸ் அறிவிப்போம், சிறந்த மாடு உண்டாக்குவோம். அப்போ ஒரு மாடு விளையாண்டுக்கு இருக்க டயத்துல என்ன பண்றதுன்னா இன்னொரு மாடு அவுத்து விடுறது, இந்த மாட்டை விளையாட்டை கெடுக்கிறது. ஒவ்வொரு ஊரோட அந்த ஊர்ல அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் இப்படி எத்தனை ஊர்கள்ல எங்களுடைய ஊரையும் பேரையும் தான் இந்த மண்ணில பதிச்சுட்டு வர்றோம். இந்த ஊர் மாடு இந்த பேருன்னு சொல்றது பேர் பதிக்க தான் வரணும்னா எத்த பிரைஸ் கண்டி நாங்க வரல. இத மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அதை பரிந்துரை பண்ணி 10 வர்ணனையாளர்களை தேர்ந்தெடுத்து இந்த 2026ஆம் ஆண்டு ஒரே வர்ணனையாளர்னு வேட்டையாடிடுறாங்க. மேலும் காளை உரிமையாளர்கள் மாடுபிடி வீரர்களுக்கு அரசே மருத்துவ காப்பீடு வசதி, உயிரிழந்த மாடுபிடி வீரர்களின் குடும்பத்திற்கு தகுதிக்கேற்ப அரசு வேலை வழங்க வழிவகை செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினர்.